பொதுவா வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி தான் வந்து நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து வாரம் நம்ம பேசிட்டு வரோம். இந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் இல்லாத டைம்ல வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ளீடிங் மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படுது. அது வந்து ரொம்ப சீரியஸா எடுத்து வந்து யாரும் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈவன் வந்து மெனோபாஸ் ஸ்டேஜ்க்கு அப்புறமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஏன் பெண்களுக்கு ஏற்படுது டாக்டர்? மெனோபாஸ் டைம்ல மட்டும் இல்ல, ஸோ பீரியட்ஸ் இல்லாம மற்ற டைம்ல வந்து ப்ளீடிங் ஏற்படுறது எல்லாமே நம்ம வந்து டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் அந்த மாதிரி சொல்லுவோம். இது அதாவது சின்ன வயசுல இந்த டீனேஜ்லேருந்தே வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அது இல்லாமல் வந்து டெலிவரிக்கு அப்புறமா நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மெனோபாஸ் டைமில் வந்து அதாவது அது மாதவிடாய் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்கும். அது இல்லாமல் மாதவிடாய் நின்ற பிறகும் கூட சில சமயங்களில் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ளீடிங் வந்து இருக்கிறது உண்டு. பட் இது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து டேஞ்சரஸான ஒரு விஷயம். இது ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ளீடிங் உண்டாகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு என்ன மாதிரியான டயட்ஸ் எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான ஹோம் ரெமெடிஸ் எடுத்துக்கலாம், இது எதனால உண்டாகுது, ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக இன்னும் நிறைய பேருக்கு இந்த ப்ளீடிங் ஆகும்போது ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு கணக்கு இல்லாமல் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். நாளடைவில் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே போகும்பொழுது தான் அவங்களுக்கு வந்து ரத்த சோகையே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அனீமியாங்கிற கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக என்ன காரணம்னே நிறைய பேருக்கு அது தெரியாது. பட் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். முக்கியமாக டீனேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருந்தாலும் சரி, அதே மாதிரி பிசிஓஎஸ் இருந்தாலும் சரி, இது இல்லாமல் வேறு சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது மன அழுத்தம் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் இல்லாத காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட்டிங் மாதிரி ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கும். எப்போல்லாம் அவங்க வந்து டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்களோ அப்போல்லாம் வந்து அவங்க அந்த ப்ளீடிங் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான கண்டிஷன். இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய விஷயம். டெலிவரிக்கு அப்புறமா வந்து அந்த கர்ப்பப்பையோட அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை குறையிறதுனால, இல்லைன்னா வந்து அந்த எண்டோமெட்ரியமோட அளவு வந்து அதிகமான அளவு வந்து திக்கனிங் ஆகும். அதை வந்து குறைக்கக்கூடிய அளவு வந்து அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வராது, ஈஸ்ட்ரோஜனோட அளவு நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் அவங்களுக்கு எல்லா சமயங்கள்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் வந்து மாதவிடாய் நிற்கக்கூடிய அந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் கர்ப்பப்பையில் கட்டிகள் ஏதாவது இருக்கிறது, அதே மாதிரி பல்க் யூட்ரஸ் ஏதாவது இருக்கிறது, ஸோ அதனாலையும் உண்டாகும்.